குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 7ஆம் வகுப்பு புவியியல் பாடத்தில் புவியின் உள்ளமைப்பு அப்படிங்கிற லெசன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புவியின் உள்ளமைப்பு அப்படின்னா நம்ம இருக்கிறது மேற்பரப்பில் இருக்கிறோம். உள்ளே எப்படி இருக்கும், இந்த பூமிக்கு அடியில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது படிக்க போகிறோம். கற்றல் நோக்கங்களில் புவியின் உள்ளமைப்பை பற்றி விளக்கமாக அறிதல், புவித்தட்டுகளின் பங்கினை புரிந்து கொள்ளுதல், நிலநடுக்கம் மற்றும் எரிமலைகளின் செயல்பாடுகளை பற்றி அறிதல். இதில் நிலநடுக்கம் வரைக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம எரிமலைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அறிமுகத்தில் நாம் வாழும் இப்புவியானது பல்வேறு இயக்கங்களுக்கு உட்பட்டது. பல இயக்கங்களுக்கு நம்ம உட்பட்டிருக்கு. இதில் புவிப்பரப்பின் மேற்பகுதியில் என்னெல்லாம் இருக்குது? மலைகள் இருக்குது, பீடபூமிகள் இருக்குது, சமநிலங்கள் இருக்குது, பள்ளத்தாக்குகள் இருக்குது, பல நிலத்தோற்றங்கள் இருக்குது. அதே போல் உள்ளேயும், இந்த பூமிக்கு உள்ளேயும் வெளியேயும் பல செயல்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பூமிக்குள்ளே அதனுடைய உள்ள அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்பட்டது நம்ம உண்டு. இப்போ புவியின் உள்ளமைப்பை ஒரு ஆப்பிள் பழத்தோட ஒப்பிடுறாங்க. ஒரு ஆப்பிள் பழத்தை நம்ம குறுக்கால நம்ம வெட்டணும் அப்படின்னா அது என்ன அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிக்க வேண்டிதான். இமேஜின் பண்ணிக்கிட்டு அதை பூமியாக நினச்சிக்கிட்டு அதை 3 பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறாங்க. அந்த பூமியை நம்ம 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று புவி மேலோடு, இன்னொன்று கவசம், இன்னொன்று கரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த புவி மேலோடு இதில் பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று கண்டத்தின் மேலோடு, இன்னொன்று கடல் மேலோடு. கண்டம் அப்படின்னா நம்ம நிலப்பரப்பை நம்ம சொல்லலாம். கடல்னால் கடல் இருக்கிற அந்த மேலோடு, அதை பற்றி பார்க்கலாம். இப்போது புவியின் வெளிப்புற அடுக்கு மேலே இருக்குது இல்லையா, மேலாக இருக்கிறோம் இல்லையா, நம்ம இருக்கிற இடம் மேலோடு. இதனுடைய சராசரி அடர்த்தி பார்த்திங்கன்னா 5 முதல் 30 கிலோமீட்டராக இருக்குது. அதாவது கீழே நம்ம 30 கிலோமீட்டர் வரைக்கும் வெளிப்புற அடுக்கு, அதாவது புவியின் மேலோடு இருக்குது. கடற்தலங்களில் நம்ம பார்த்தோன்னா 5 கிலோமீட்டர்களாகவும் உள்ளது. கடற்பகுதிகளில் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த கண்டத்தின் மேலோடு அதிக பருமனாக இருந்த போதிலும் கண்ட பகுதிகளினுடைய அடர்வு, அதாவது அடர்த்தி, கடல் மேலோட்டின் அடர்வை விட குறைந்தே காணப்படுகின்றன. ஏனெனில் கடல் மேலோடு இலகுவான மற்றும் அடர்ந்த பாறைகளினுடைய கலவையாகும். பெரும்பாலும் இந்த கடல் மேற்பரப்பானது பசால்ட் போன்ற அடற்பாறைகளால் ஆனது. இந்த பூமி ஒரு நிறக்கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 71% பூமியினுடைய பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். பூமியானது 3 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் ஆனதுன்னு படிச்சிருக்கோம். அப்போது பெரும்பாலான பகுதி நீரால் சூழ்ந்திருக்கிறதுனால அந்த பூமியானது நீல நிறமாக நமக்கு தெரியுது. சரி, அடுத்த புவி மேலோடுக்கு நம்ம இப்போ போகிறோம். இந்த புவி மேலோடு 2 பிரிவுகளாக இருக்குது. கண்டங்களின் மேற்பகுதி கருங்கல் பாறைகளால் ஆனது. இந்த பகுதி கனிமக்கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினியம் தாதுக்களால் ஆனது. இந்த சிலிக்கா அப்படிங்கிறதுல CY அப்படிங்கிறது அதுவும் முதல் எழுத்தும், அலுமினியம் அப்படிங்கிறதுல AL அப்படிங்கிற 2 எழுத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா சியால் அப்படின்னு இணைச்சு கூப்பிடுறாங்க. அதாவது கண்டங்களினுடைய மேற்பகுதியை சியால் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதனுடைய அடர்த்தி பார்த்திங்கன்னா 2.7 கிலோ பை சென்டிமீட்டர் கியூபாக இருக்குது. அடுத்து மேலோட்டினுடைய கீழ்ப்பகுதி அடர்ந்த
பசால்ட் பாறைகளாலான ஒரு தொடர்ச்சியான பிரதேசமாகும். அதுதான் கடல் தரை. இந்த கடல் தரைகளை அந்த பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் இந்த மூலக்கூறுகள் கொண்டு அமைஞ்சிருக்கு. இந்த சிலிக்காவையும் மெக்னீசியத்திலையும் இரண்டு முதல் எழுத்துக்களையும் ரெண்டையும் சேர்த்து சிமா அப்படின்னு அழைக்கிறாங்க. இதனுடைய சராசரி அடர்த்தி என்னென்னா 3.0 kg/cm3. அப்போது கண்டங்களுடைய மேற்பகுதியை சியால், கடல் பகுதி தரைப்பகுதி இருக்கு இல்லையா, அதை சிமா அப்படின்னும் அழைக்கிறோம். இந்த சியாலும் சிமாவும் சேர்ந்து புவியின் மேலோட்டினுடைய கருப்பொருளாக அமைகின்றது. சியால் அடர்த்தி சிமா அடர்த்தியை விட குறைவானதால் சியால் கண்டங்கள் மிதக்கின்றன. கீழே பாருங்கள், புவியினுடைய உள்ளமைப்பை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது மேலோடு, அடுத்து வெளிக்கவசம், கவசம். கவசத்தையேவும் வெளிக்கவசமும் கவசமாகவும் பிரிச்சிருக்காங்க. அடுத்து உட்கரு வெளிக்கரு, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் புவிக்கரு. புவி மேலோடு வந்தீங்கன்னா மேலே இருக்கிற மேலோடு மட்டும். அடுத்து கவசத்தில் பார்த்தீங்கன்னா கவசமும் வெளிக்கவசமும். புவிக்கருவில் பார்த்தோம்னா உட்கரு வெளிக்கரு. அதாவது இதை ஒரு கேக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த கேக்கை அப்படியே நம்ம வெட்டுவோம் இல்லையா, அந்த வெட்டும்போது அந்த லேயராகவும் ஒவ்வொரு பகுதியாகவும் இருக்கும் இல்லையா, அதே போல் நீ பார்த்து வச்சுக்கோ. அந்த மாதிரி தான் இதை குறுக்கு வெட்டு தோற்றத்தில் நமக்கு அந்த புவியினுடைய உள்ளமைப்பை நமக்கு காட்டுறாங்க. இப்போ அடுத்தது கவசம். இந்த புவி மேலோட்டினுடைய அடுத்த அடுக்கு அதுதான் நம்ம கவசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புவி மேலோட்டையும் கவசத்தையும் மோஹோரோவிசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. இந்த புவி மேலோட்டையும் கவசத்தையும் என்ன செய்கிறாங்க, இந்த மோஹோரோவிசிக் அப்படிங்கிற எல்லை பிரிக்கிறது. இந்த கவசமானது சுமார் 2900 கிலோமீட்டர் தடிமனாக காணப்படுகிறது. இந்த கவசத்தையும் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று மேல் கவசம், இன்னொன்று கீழ்கவசம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் அது எவ்வளோ இதில் இருக்குது, kg/cm3 அடர்த்தி எத்தனை, அதாவது மேல் கவசம் பார்த்திங்கன்னா 700 கிலோமீட்டர் பரப்பில் இருக்குது. கீழ்கவசம் 700 முதல் 2900 கிலோமீட்டர் பரப்பில் உள்ளது. அடுத்து இந்த புவியினுடைய உட்பகுதி ஏன் மிகுந்த வெப்பமாக காணப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புவியினுடைய உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு தாதுக்கள் இதெல்லாமேவும் நிறைய அடர்த்தி அதிகமாக இருக்கும்போது அங்கே மிகுந்த வெப்பமாக காணப்படுகிறது. அடுத்து புவிக்கரு. இந்த புவியின் மையப்பகுதியை என்ன சொல்கிறாங்க, புவிக்கரு. புவியினுடைய மையப்பகுதியை புவிக்கரு என குறிப்பிடுகின்றனர். நம்ம லாஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இந்த வெளிக்கரு உட்கரு பார்த்தோம் இல்லையா, அதுதான் புவிக்கரு. இதை பேரிஸ்பியர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த இடைவெளியை இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இடைவெளிக்கு பேர் வெய்சாட் குட்டன்பெர்க். அதாவது புவிக்கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைகின்றது. இந்த புவிக்கருவுக்கும் நடுவில் கவசம் இருக்கு இல்லையா, அந்த இரண்டுக்கும் இடையில் இந்த வெய்சாட் குட்டன்பெர்க் அப்படிங்கிற இடைவெளி அங்கே இருக்குது. புவிக்கரு 2 அடுக்குகளை கொண்டதாக உள்ளது. அவை திரவ நிலையில் இரும்பு குழம்பாலான வெளிப்புற புவிக்கரு. இந்த வெளிக்கருவில் என்ன இருக்கும், இந்த வெளிக்கருவில் திரவ நிலையில் இரும்பு குழம்பு இருக்கும். அந்த இடங்களில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு எரிமலையெல்லாம் வெடிக்குது இல்லையா, எரிமலை உள்ளேருந்து நம்ம இரும்பு அப்படியே வெளியில் வருது இல்லையா, அதை அது திரவ நிலையில் அங்கே இருக்குது. அடுத்து திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆன
ஆனது தான் இந்த புவிக்கரு, உட்புற புவிக்கரு. இந்த நிக்கல் அப்படிங்கிறதுல Ni அப்படிங்கிறதும், இரும்பு அப்படிங்கிறதுல Fe, அதாவது இரும்புனா ஃபெரஸ், நிக்கல்னா Ni. இந்த Niயும் Feயும் ரெண்டையும் சேர்த்து தான் நைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ற உட்புற புவிக்கரு நைஃப் என்ற உட்புற புவிக்கரு 5150 முதல் 6370 கிலோமீட்டர் அளவில் பரந்துள்ளது. இதன் அடர்த்தி 13.0 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் ஆகும். புவியின் கொள்ளளவில் மொத்தத்தில் புவி மேலோடு 1% தான். கவசம் 84%, மீதமுள்ள 15% புவிக்கருவையும் கொண்டுள்ளது. புவியினுடைய சுற்றளவு 6371 கிலோமீட்டர் ஆகும். அடுத்தது புவியினுடைய நகர்வுகள். இந்த கற்கோள் உடைப்பால், அதாவது பாறைக்கோள், இந்த இதெல்லாம் உடைப்பால் ஏற்படும் தட்டுக்களை கற்கோள தட்டுகள் என்று அழைக்கிறோம். ஒவ்வொரு தட்டுகளும் இதில் கண்டத்தட்டுகளாகவோ அல்லது கடற்தட்டுகளாகவோ தன்னிச்சையாக புவி மேலோட்டின் கீழ் உள்ள மென்னடுக்கின் மேலே மிதக்கின்றன. அதாவது அந்த புவி மேலோட்டுக்கு கீழே இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இடங்களில் ஒவ்வொரு தட்டுகளும் எப்படி இருக்குதான், கண்டத்தட்டுகளாகவோ அல்லது கடற்தட்டுகளாகவோ இருக்குது. இந்த கற்கோள, அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மென் அடுக்குக்கு பேர் அஸ்தினோஸ்பியர். இது மென் அடுக்கின் மேலே மிதக்கின்றன. கற்கோள தட்டுகளின் நகர்வுகளே கண்டத்தட்டு நகர்வுகள் ஆகும். புவியின் உட்புறத்திலிருந்து வெளிப்படும் வெப்பமானது இத்தட்டுகளின் இயக்க சக்தியாக செயல்படுகிறது. இத்தட்டுகள் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகத்தில் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இத்தகைய தட்டுகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று விலகி செல்லும் போது அகன்ற பிளவுகளை புவியின் மேற்பரப்புகளில் உருவாக்குகின்றது. அதே சமயம் சிற்சில பகுதிகளில் ஒன்று மற்றொன்றின் அருகாமையில் நெருங்கி வரும்போது மோதிக்கொள்கின்றன. ஒரு கடற்தட்டு கண்டத்தட்டின் மேலே மோதும்போது, அதாவது கடற்தட்டு கண்டத்தட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த கடற்தட்டு கண்டத்தட்டினுடைய மேலே மோதும்போது தடிமனான கடற்தட்டு கண்டத்தட்டின் கீழே சென்று விடுகிறது. உங்களுக்கு அதில் பார்த்தா தெரியும், படத்தில் பார்த்தா புரியும். அதாவது அந்த பாறைக்கோளம் இருக்குது இல்லையா, பாறைக்கோளம் 2 பாறைக்கோளம் இருக்குது இல்லையா, அதாவது கண்ட மேலோடு இருக்குது இல்லையா, பெருங்கடல் மேலோடு இருக்குது இல்லையா, அதான் ஒன்று கண்டத்திட்டு. கண்ட மேலோடுங்கிறது கண்டத்திட்டு, பெருங்கடல் மேலோடுங்கிறது கடற்தட்டு. இந்த ரெண்டுமேவும் ஒன்றோடொன்று மோதும்போது அந்த தடிமனான கடற்தட்டு என்ன ஆகிடுது, கண்டத்தட்டுக்கு கீழே சென்று விடுகிறது. ஆரோ மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே சென்று விடுகிறது. அவ்வாறு செல்லும்போது ஏற்படும் அழுத்தத்தினால் அந்த ரெண்டும் சேர்ந்து அழுத்தம் ஏற்படுகிறது இல்லையா, அந்த இடத்துல தான் அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குது. அது ரெண்டும் சேரும்போது அதிகமான வெப்பம் ஏற்பட்டு எரிமலையாக அங்கே உருவெடுக்குது. அதே போன்று அடர்த்தி வேறுபடுவதால் 2 தட்டுகள் மோதிக்கொள்ளும்போது கடல் அகழிகள் உருவாகின்றன. ஒன்று அகழிகள், இன்னொன்று எரிமலை, இந்த மாதிரி அங்கே உருவாகின்றன. அடுத்து சிற்சில சமயங்களில் தட்டுகள் ஒன்றின் மேல் மற்றொன்று மோதும்போது வளைந்து மடிப்புகளை உருவாக்குகின்றன. இந்த மாதிரி தட்டுகள் மோதும்போது சில சமயங்களில் மடிப்புகளாக ஏற்படுது. அதுதான் நம்ம இமயமலை சிகரங்களில் இருக்கின்ற மடிப்பு மலையை நம்ம சொல்கிறோம். இந்த கண்டத்தட்டு நகர்வுகள் புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குகின்றன. புவியின் நகர்வுகளை அதன் ஆக்க சக்திகளின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அக உந்து சக்திகள் எனவும், புவியின் வெளிப்புறத்தில் இருந்து இயங்கும் சக்திகள் புற உந்து சக்திகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அதாவது புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றல் அக உந்து சக்திகள்,
புவியினுடைய வெளிப்புறத்திலிருந்து இயங்கும் சக்திகள் புற உந்து சக்திகள் என அழைக்கப்படுகின்றன. அக உந்து சக்திகள் எதிர்பாராத நகர்வுகள், புற உந்து சக்திகள் மெதுவான வேகம் குறைந்த நகர்வுகளையும் ஏற்படுத்துகின்றன. அதாவது உள்ளே இருக்கிற நகர்வுகள், அக உந்து சக்திகள் சொல்கிறோம் இல்லையா, பூமிக்கு உள்ளே இருக்கிற சக்திகள் சில சமயங்களில் எதிர்பாராத நகர்வுகள் ஏற்படுகின்றன. மேலே இருக்கிற பார்த்திங்கன்னா, மேலே நம்ம பூமிக்கு மேலே இருக்கிறோம் இல்லையா, அந்த இடங்களில் இருக்கிறது மெதுவான வேகம் குறைந்த நகர்வுகளையும் ஏற்படுத்துது. இந்த எதிர்பாராத நகர்வுகளான அக உந்து சக்திகள் உள்ளே இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிறது எதிர்பாராத நகர்வுகள் திடீர்னு ஏற்படும் போது அங்கே நிலநடுக்கம் ஏற்படுகிறது, எரிமலை வெடிப்பு ஏற்படுகிறது, அளவற்ற பேரழிவுகளை புவியினுடைய மேற்பரப்பில் நமக்கு ஏற்படுத்துகின்றன. இந்த மென்பாறை கோளம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, புவி மேலோடு இருக்குல்ல பார்த்தோம் இல்லையா, புவி மேலோட்டுக்கும் கவச மேல் அடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதி தான் மென்பாறை கோளம் ஆகும். நீங்கள் அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். புவி மேலோடு எங்கே இருக்குது, கவச மேல் அடுக்கு எங்கே இருக்குது, அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் மென்பாறை கோளம். அடுத்து இந்த மாதிரி அக உந்து சக்திகள் சில சமயங்களில் எதிர்பாராத நகர்வுகள் ஏற்படும் போது அங்கே நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நிலநடுக்கத்தை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் எதிர்பாராத நகர்வானது நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவதே நிலநடுக்கம் என்கிறோம். நிலத்தை நமக்கு புவி மேலோட்டில் ஏற்படுகின்ற ஒரு பகுதிகளில் ஏற்படும் எதிர்பாராத நகர்வு தான் நிலத்தை அதிர வைக்கும் அசைவு, நடுக்கம். இந்த ரெண்டையும் ஏற்படுத்துறது தான் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு இடத்துல நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதனை நிலநடுக்க மையம், அதாவது எந்த இடத்துல அந்த நிலநடுக்கம் தோன்றுகின்றதோ அதை நிலநடுக்க மையம்னு நம்ம சொல்கிறோம். அந்த மையத்திற்கு மேல் உள்ள புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளியை நிலநடுக்க மேல் மைய புள்ளி என அழைக்கிறோம். நிலநடுக்க மையத்திலிருந்து அதிர்வுகள் பல்வேறு திசைகளுக்கு பயணிக்கின்றன. புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியை நில அதிர்வுமானி, அதாவது சிஸ்மோகிராஃப் அப்படிங்கிற நம்ம அழைக்கிறோம். இதன் ஆற்றல் செறிவின் அளவினை ரிக்டர் என்பவர் கண்டுபிடித்த அளவையை கொண்டு கணக்கிடுறதுனால ரிக்டர் அளவையில் தான் நம்ம இப்போ சொல்கிறோம். அதாவது நிலநடுக்கம் ஒரு சில இடங்களில் ஏற்படுது இல்லையா, அந்த இடங்களில் நம்ம டிவிலெலாம் நியூஸில் சொல்லுவாங்க, அதாவது 5 ரிக்டர் அளவில் அல்லது 6 ரிக்டர் அளவில் அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி 0லேருந்து 9 வரை இந்த ரிக்டர் அளவை நீடிக்குது. நீங்கள் அந்த கீழே படத்தை பார்த்தா புரியும். நிலநடுக்க மையம், அந்த புள்ளி நடுவில் வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் நிலநடுக்க மையம், அதுதான் மையப்புள்ளி. அங்கேருந்து நில அதிர்வு அலைகள் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏற்படும் போது மேலே அந்த மேலே இருக்கிற மேற்பரப்பானது அப்படியே 2ஆக பிளந்து அங்கே உள்ள பாருங்கள் செங்குத்து சரிவு பிளவு ஏற்படுது, பிளவு சுவடு ஏற்படுகின்றன. இப்போது 2.0 அளவை அல்லது அதற்கு குறைவான ஆற்றல் செறிவினை உணர்வதுங்கிறது அரிது. அதாவது 2 ரிக்டர் அளவு சொல்கிறோம் இல்லையா, அதை அறிகிறது. அதாவது லைட்டாக நிலநடுக்கம் ஏற்பட்டு போயிடும். ஆனால் 5க்கு மேலே இருக்கிற அதிர்வு அலைகளை தான் அந்த நிலம், நம்ம இருக்கின்ற அந்த பூமி, நம்ம இருக்கிற பகுதி அதை அப்படியே பிளந்து கீழே விழுகுது இல்லையா, அதை நம்ம உணர முடிகிறது. 6க்கு மேலே ஏற்படும் போது தான் அதிக வலிமையானதுன்னு சொல்கிறோம். 7க்கு மேலே அதிர்வலை ஏற்படும் போது தான் பெரும் சேதம் விளைவிக்கும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அதாவது பெரிய அளவில் நம்ம இருக்கிற கட்டடங்கள் இதெல்லாம் இடிஞ்சு விழுகுது இல்லையா, அது 7 ரிக்டர் அளவில் போகும்போது தான் நிறைய நம்ம கட்டடங்கள் எல்லாமே இடிஞ்சு தரமட்டமாக ஆயிரும். நிலநடுக்கத்தினுடைய தாக்கங்கள். புவியின் மேலோட்டில் பிளவு
மற்றும் விரிசல்கள் கொண்ட ஒரு பகுதி பிளந்து கீழ் இறங்குவதே நிலநடுக்கத்தால் ஏற்படும் முக்கிய விளைவாகும். அதாவது புவி மேலோட்டில் பிளவு ஏற்படும், விரிசல் ஏற்படும் இல்லையா, அதில் ஒரு பகுதி பிளந்து கீழே இறங்கி போயிடுது இல்லையா, அதுதான் முக்கியமான விளைவு. இளகிய கற்குழம்பு புவியோட்டின் கீழே திடீரென வேகமாக நகரும் போது அடியில் இருக்கிற அந்த கற்குழம்பு என்ன ஆகிறது, புவியோட்டினுடைய கீழே திடீரென வேகமாக நகரும்போது மேற்பகுதி நொறுங்கி பாறைகளை நகரச் செய்கின்றன. பாறைகள்லாம் கீழே இருக்கிறதெல்லாமே அப்படியே ஆடுது. அந்த நிலப்பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வு தான் மேலோட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி நடுக்க அலைகளை புவியின் மேற்பகுதியில் பரவச் செய்கின்றன. அங்கே உள்ளர திடீர்னு அதை நகருது இல்லையா, பாறைகள் எல்லாமே நகருது இல்லையா, அப்போ தான் நமக்கு அந்த புவிப்பரப்பின் மேலே நமக்கு அந்த கொந்தளிப்பையெல்லாம் ஏற்பட்டு அந்த நடுக்கத்தை நமக்கு உணரச் செய்கின்றன. இதனால் புவியின் மேலோட்டில் பிளவு ஏற்படுகிறது. புவி அதிர்வின் மற்றொரு தாக்கமே எரிமலை வெடிப்பாகும். இந்த மாதிரி அடியில் நகரும்போது தான், அந்த கண்டத்தட்டுகள்லாம் நகரும்போது தான் எரிமலை ஏற்படுகின்றன. சீற்றம் மிகுந்த எரிமலை வெடிப்பானது நிலத்தை குலுங்க செய்கிறது. பெரும்பாலும் நிலநடுக்கங்கள் எரிமலை வெடிப்பு பகுதிகளிலேயே ஏற்படுகின்றன. பெரும்பாலான நிலநடுக்கம் ஏற்படுது இல்லையா, அது எரிமலை வெடிப்பு இருக்கின்ற பகுதிகளில் தான் அதிகமாக ஏற்படுகின்றன. இந்த நிலநடுக்கத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். நிலநடுக்கம் புவிப்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. நிலநடுக்கங்கள் மலை பிரதேசங்களில் நிலச்சரிவுகளை ஏற்படுத்துகின்றன. மேலே மலை பிரதேசம்லாம் இருக்கும் இல்லையா, ஊட்டி, கொடைக்கானல், இதெல்லாம் மலை பிரதேசம். அந்த இடங்கள்லாம் நிலநடுக்கம் வரும்போது நிலச்சரிவு ஏற்படுகின்றன. கட்டடங்கள்லாம் இடிந்து விழுகின்றன. அடுத்து மண்ணாலையும் செங்கற்களாலையும் கட்டப்பட்ட வீடுகள்லாம் என்ன ஆயிரும், இடிஞ்சு நொறுங்கி கீழே விழுந்துடும். அதே போல் அடுத்தது தீப்பற்றுதல், அதுவும் ஏற்படும் முக்கியமான ஆபத்தான ஒரு நிகழ்வு அங்கே ஏற்படுகின்றன. நிலத்தடி நீர் அமைப்பிலையும் நிலநடுக்கத்தால் பெரிதும் பாதிப்படைகிறது. கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரை ஓரங்களில் ஏற்படும் நிலநடுக்கமானது கடல் நீரில் பெருத்த சேதங்களை ஏற்படுத்துகின்றன. அங்கே என்ன ஆகும், கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே என்ன ஆயிரும், அந்த தண்ணியெல்லாம் உள்ள ரெண்டாக பிளந்து அந்த கடல் தண்ணியெல்லாம் உள்ளே போய் திரும்ப அது என்னாகும், மேலே பயங்கர ஃபோர்ஸாக வரும்போது பெரிய அலை நமக்கு ஏற்படும். அதனால தான் நமக்கு சுனாமியெல்லாம் ஏற்படுது, வெள்ளமும் ஏற்படுகிறது. மக்களின் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மிக பெருத்த சேதத்தை உண்டாக்குது. இந்த சுனாமியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜப்பான்லலாம் அடிக்கடி ஏற்படும். நிலநடுக்கம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டில் அதிகமாக நடக்கும். இந்த ஜப்பானில் கடலோர பகுதிகள்லையும் பசிபிக் கடலோர பகுதிகள்லையும் சுனாமியினுடைய உருவாக்கம் பொதுவாக அங்கே எப்போவுமே காணப்படுகின்றன. இந்திய பெருங்கடலில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது 2004, அதாவது நிறைய பேரண்ட்டுக்கெல்லாம் தெரியும், 2004 டிசம்பர் 26 அன்னைக்கு பார்த்திங்கன்னா சுனாமி ஏற்பட்டுச்சு. இந்த கடல் அலைகள் பெரிய அலை தான் நமக்கு சுனாமின்னு நம்ம சொல்கிறோம். இந்தோனேசியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடலோர பகுதிகளை அழித்து கடலுக்குள் கொண்டு சென்றது. இது மனித உயிருக்கும் உடைமைகளுக்கும் மிக பெருத்த சேதத்தை உண்டாக்கியது. அதாவது இந்தோனேசியாவில் தான் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, அதுதான் மையப்புள்ளியாக இருந்துச்சு. அதிலிருந்து அதனுடைய அதிர்வலைகள் அதை சுற்றி இருக்கின்ற இந்தியா, இலங்கை, தாய்லாந்து ஆகிய அந்த நாடுகள்லையும் நம்ம நிலநடுக்கத்தை உணர முடிஞ்சது. அதோட சுனாமியும் நிறைய அழிவை அங்கே ஏற்படுத்துச்சு. இந்த நிலநடுக்கத்தினுடைய பரவல், நிலநடுக்க பிரதேசங்கள் பெரும்பாலும் அந்த எரிமலை பகுதிகளை ஒட்டி தான் ஏற்படுகின்றன. அதுவும் பசிபிக் வளைய பகுதிகளில் ஏற்படும் நிலநடுக்கம் பசிபிக் பெருங்கடலில் பெரும்பாலும் காணப்படுகின்றன. உலகில் 68% நிலநடுக்கங்கள் இந்த பகுதிகளில் தான்
ஏற்படுகிறது. மீதமுள்ள 31% நிலநடுக்கம் தான் ஆசியா கண்டத்தில் உள்ள நம்ம இந்தியாவுக்கு மேலே இருக்கு இல்லையா, அதில் இமயமலை பகுதிகள்லையும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும் ஏற்படுகின்றன. மீதமுள்ள 1% வட ஆப்பிரிக்காவிலையும் செங்கடல் மற்றும் சாக்கடல் பகுதிகளின் பிளவு பள்ளத்தாக்கு பகுதிகளில் நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. இந்தியாவின் இமயமலை பகுதிகள் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. அதிக எண்ணிக்கையில் உள்ள நிலநடுக்கங்கள் இப்பகுதியில் ஏற்பட்டுள்ளன. மோசமான மற்றும் மிக மோசமான அழிவுகளை ஏற்படுத்திய நிலநடுக்கங்கள் இப்பகுதியில் ஏற்பட்டதாக உணரப்பட்டுள்ளது. 1991 உத்தரகாசியிலும் 1999 சாமோயிலும் ஏற்பட்ட நிலநடுக்கங்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். நிலநடுக்க பாதிப்புகள் அற்ற பகுதிகளாக சொல்லப்பட்ட தக்கான பீடபூமியிலேயே 2 மிக மோசமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. 1967 கைனாவிலும் 1993 லாத்தூரிலும் ஏற்பட்ட 2 நிலநடுக்கங்கள் இப்பகுதியில் ஏற்பட்டவை ஆகும்.